டியர் சிஎஸ்கே, நம்ம நாட்டில் வாழ்கிற முக்கால்வாசி பொண்ணுங்க ஒரே விஷயத்தை தான் கேட்டு நம்பி வளர்ந்துருக்காங்க. பசங்க வேறு, பொண்ணுங்க வேறு. அதில் நானும் ஒருத்தி. செப்டம்பர் 21, 1989 சென்னை மலைன்னு ஒரு சின்ன ஊருக்கு கொற்ற மழையில் கடவுள் ஒரு பார்சல் அனுப்புகிறாரு. அதுதான் நான். அம்மா அப்பா வேண்டினது ஒரு ஆண் குழந்தைக்காக தான். இருந்தாலும் என்னை ஒரு குறையும் வைக்காம ராணி மாதிரி வளர்த்தாங்க, சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட. 2 வருஷத்துக்கு அப்புறம் அம்மா அப்பா வேண்டினது நடந்துச்சு. என் தம்பி பிறந்தான். என்னன்னு தெரியல, சின்ன வயசுலேருந்தே அவனுக்கும் எனக்கும் வேறு வேறு ரூல்ஸ். ஏன்னு கேட்டால் பசங்க வேறு, பொண்ணுங்க வேறுன்னு அம்மா சொல்லுவாங்க. எனக்கு வாங்கி தர கிஃப்ட்டு, துணிமணி எல்லாமே பிங்காக இருக்கும். ஆனால் அவனுக்கு ப்ளூ. எனக்கு பொம்மை, அவனுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார். எனக்கு பரதநாட்டியம் கிளாஸ், அவனுக்கு கிரிக்கெட் கோச்சிங். என்ன வீட்டுக்கு வெளியே போக அவ்வளோ விடலை. அவன் வீட்டில் அவ்வளோ இருந்ததே இல்லை. ஒரு நாள் என் ஸ்கூல் கோச் வந்து என்னை வாலிபால் டீமில் செலக்ட் பண்ணார். ஆனால் நான் கருத்துருவேன்னு அம்மா என்னை விளையாட விடலை. பாஸ்கெட் பால் டீமில் செலக்ட் ஆனேன். ஆனால் நான் ரொம்ப உயரமாயிடுவேன், அதிகமாக உயரமாக இருக்கிற பொண்ணை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு அம்மா என்னை விளையாட விடலை. டென்னிஸ்னால் குட்டி ஸ்கர்ட் போடணும், ஸ்விம்மிங்னா ஸ்விம் சூட் போடணும், அத்லெட்டிக்ஸ்னால் அடிப்படும், சொந்தக்காரங்க இப்படி பேசுவாங்க, அடுத்த வீட்டாண்டி அப்படி பேசுவாங்க, இப்படி அப்படின்னு சொல்லி எப்படியோ எனக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே இருந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. வாழ்க்கையில் வேண்டிய நேரத்தில் சமைக்க கற்றுக்கணும், ஆனால் சமையலே நம்ம வாழ்க்கையாக மாறிடக்கூடாதுன்னு நான் படிப்பு மேலே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். காலேஜ் படிக்க வெளியூர் அனுப்பி விடுங்கன்னு அப்பா கிட்ட கெஞ்சி எப்படியோ சென்னைக்கு வந்து இறங்கினேன். ஆரம்பத்தில் எனக்கு சென்னை சுத்தமாக பிடிக்கல. அந்த அழுக்கு, கூட்டம், வேகம், எங்கே நடந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம். இவ்வளோ வருஷம் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்ததுக்கப்புறம் சடனாக கோ எஜுகேஷன் காலேஜ் வேறு. பசங்க கிட்ட எப்படி பேசணும், பழகணும் ஒன்றுமே தெரியல. ஒதுங்கியே இருந்தேன். அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கிற ரூல்ஸ் இனிமேல் இருக்காது, ஹாஸ்டலில் கெத்தாக இண்டிபெண்ட்டாக தங்க போகிறோன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா வெஸ்டர்ன் க்ளோத்ஸ் போடக்கூடாது, வெளியே போகணுன்னா அம்மா அப்பாவோட சிக்னேச்சர் வேணும், 10 மணிக்கு மேலே ஃபோன் பேசக்கூடாது, 6 மணிக்குள்ளே ஹாஸ்டலுக்கு வந்துடணும். சில நாளுக்கு அப்புறம் தான் பாய்ஸ் ஹாஸ்டலில் இந்த மாதிரி ஒரு ரூலுமே கிடையாதுன்னு தெரிய வந்துச்சு. அம்மா சொன்ன அதே வார்த்தை, பசங்க வேறு, பொண்ணுங்க வேறு. இதை தட்டி கேட்க 2 பொண்ணுங்க நின்னாங்க. ஆனால் எங்களுக்கு தைரியமே வரல. எதுக்கு நமக்கு வீண் பிரச்சனைன்னு விட்டுட்டோம். எனக்குன்னு 2 ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்டல்ல இருந்து கிளாஸ், கிளாஸ்ல இருந்து ஹாஸ்டல், எப்போவாச்சும் சேர்ந்து போய் ஒரு படம் பார்க்குறது. அப்படியே ஒரு செமஸ்டர் முடிஞ்சிருச்சு. செகண்ட் செமஸ்டர் ஏப்ரல் மாதம். எங்களுக்கு கிரிக்கெட் பற்றி ஏதாவது தெரியுமோ இல்லையோ, மொத்த காலேஜ்லேயும் ஐபிஎல் பற்றி மட்டும்தான் பேச்சு. எப்படியாவது ஸ்டேடியம் போய் அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் பார்க்கணுன்னு நாங்கள் பிளான் பண்ணோம். 23rd April 2008 ஹாஸ்டல் வார்டன் கிட்ட பல போய் சொல்லி பெர்மிஷன் வாங்கி வாட்டி கிளாஸ் பசங்களோட சேர்ந்து 27L பஸ் பிடிச்சி சேப்பாக் ஸ்டேடியம் வந்து இறங்கணும். அவ்வளோ சத்தம், அவ்வளோ கூட்டம், உள்ளுக்குள்ள ஒரு பயம். ஆனால் எப்போ நான் அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே கால் எடுத்து வச்சேனோ, அந்த நாள் நம்ம எவ்வளோ ரன் அடித்தோம், மேன் ஆஃப் த மேட்ச் யார், அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நான் பார்த்த சில முகங்கள், சில காட்சிகள் என்னால் கடைசி மூச்சு வரைக்கும் மறக்க முடியாது. அடிக்கிற மேளமும், கொட்டுற வேர்வையும், பறக்கிற விசிலும் கலந்த அந்த உப்பு காற்றுல ஆயிரக்கணக்கான பேர் மத்தியில் ஒரு ஆள் எவன் பார்க்குறான்னு கவலையே இல்லாமல் உடம்பு ஃபுல்லாக மஞ்சள் பெயிண்ட் பூசி ஆடுறாரு. அதே மாதிரி 3 சியர் லீடர்ஸ் எங்கள் காலேஜ் ட்ரெஸ் கோடெல்லாம் தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரு குட்டி ட்ரெஸ் போட்டு ஆடுறாங்க. அதை பார்த்து 3 பொம்பளைங்க மஞ்சள் சாரி கட்டிட்டு விசில் அடிக்கிறாங்க. ஒவ்வொரு நடுவில் ஒரு அம்மா அவங்களோட பையன் கன்னத்தில் பெயிண்ட் அடிச்சு விடுறாங்க. 6 விழும்போது ஒரு அப்பா அவரோட பொண்ணை தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. வெளியுலகத்தில் வேணா சில வேறுபாடு இருக்கலாம், ஆனால் இங்கே மதம் இல்லை, ஜாதி இல்லை, பணக்காரங்க இல்லை, ஏழைங்க இல்லை, பசங்க இல்லை, பொண்ணுங்க இல்லை. ஆக மொத்தத்தில் இங்கே பிங்க் இல்லை, ப்ளூ இல்லை, வெறும் எல்லோ தான். யோசிச்சு பார்த்தா நம்ம சிஎஸ்கே டீமும் நம்ம வாழ்கிற உலகம் மாதிரி தானே. தோனி ராஞ்சியிலேருந்து வந்து, பிராவோ வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து வந்து,
டுப்ளேசிஸ் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்து வேற நாட்டில் இருந்து வந்த வேற பிளேயர்ஸ், ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற வேறுபாடை ஒரு தடையாக பார்க்காம சேர்ந்து போராடி ஜெயிக்கிறாங்க. குறிப்பாக நம்ம நாட்டில் எக்கச்சக்கமான வேறுபாடுகள் உண்டு. பொண்ணா பிறந்தா அதிகமாக பேசக்கூடாது, வீட்டுக்கு வெளியே போகக்கூடாது, படிப்பெல்லாம் படிச்சுட்டு அந்த படிப்பை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டில் உட்காந்து புருஷனுக்கு சமைச்சு கொடுத்துட்டு பசங்களை பெற்று தரணும். இதை விட்டுட்டு கனவெல்லாம் காணக்கூடாது. ஆனால் இதே நாட்டில் மித்தாலி ராஜ், மேரி கோம், பிவி சிந்து இந்த மாதிரி பொண்ணுங்க இது எல்லாத்தையும் தாண்டி போராடி மேலே வராங்க. அது எப்படி? சின்ன வயசில் என்னை ஸ்போர்ட்ஸில் சேர விடலை. ஆனால் அதுக்காக நான் என் அப்பா அம்மாவை ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா பசங்க வேற பொண்ணுங்க வேறன்னு சொல்கிறதும் அதுக்கேற்ற மாதிரி தடைகளை வைக்கிறதும் இந்த சமூகத்தோட வேலை. ஆனால் அதை உடைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இவ்வளோ வருஷத்தில் கற்றுக்க முடியாத ஒரு விஷயத்த 3 மணி நேரத்துக்குள்ளே என்னோட முதல் சிஎஸ்கே மேட்ச் கற்றுக் கொடுத்துருச்சு. அந்த நாளில் இருந்து சிஎஸ்கே இஸ் நாட் அ கிரிக்கெட் டீம், இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். போன 10 வருஷத்தில் நான் காலேஜ் பாஸ் பண்ண, நல்ல வேலை வாங்கி அம்மா அப்பாவோட சண்டை போட்டு புரிய வச்சு பிடிச்ச பையனை கட்டிக்கிட்டேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்தா. ஆனால் இவளுக்கும் இந்த உலகம் தான் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி